இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருமே ஒரே பாதையில் தாங்க நடக்கிறாங்க. ஆனால் மிதுன ராசியை மட்டும் 2 பாதை, 2 திசை, 2 விதி. ஒரே ஆன்மா, ஆனால் 2 அடையாளங்கள். சொல்லப்போனால் மிதுன ராசி மிதுன ராசி இல்லைங்க, அது ஒரு யுக்தினே சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களே, உங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள 2 குரல்கள் பேசும். மனசாட்சின்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க சொல்கிற இடத்துல, முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஒன்று பார்த்திங்கன்னா, ஒன்று தொடங்கு இல்லை முடி அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஒரே நேரத்தில் ஒரு மனசு என்ன சொல்லும், ஒரு குரல் என்ன சொல்லும், தொடங்கு அப்படின்னு சொல்லும். இன்னொரு குரல் என்ன சொல்லும், இல்லை இல்லை தொடங்காத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி தடுக்கும். அதாவது ப்ளஸ் இவங்களே மைனஸ் இவங்களே ப்ளஸ் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்கிறதில்ல. ஆனால் இவங்க ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மற்றவங்களுக்கு பயன்படுத்தினா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நமக்கு மட்டும் ஓரக்கட்டுது. அப்படிங்கிற மாதிரி விதத்தோட வளர்ச்சி தடைப்படுறதுக்கு காரணமாக இவங்களோட புத்தியே தான் இருக்குது. ஆனால் இப்போ காலம் மாறப்போகுது. இந்த கடைசி 2 மாதம் வருஷத்தோட இப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை மாறப்போகுது? உங்களுக்கு சோதனைகளாக வரலை, நீங்கள் திரும்ப விழுந்த இடத்துலையே வேகமாக எந்திரிச்சு நிற்கக்கூடிய அற்புதமான நாட்களாக வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறேங்க. 3 நிலைகளில் மாற்றத்தை கொடுக்க போகுது. சிந்தனை, அதிர்ஷ்டம், அடையாளம், கிரகங்கள் இடம் மாற்றத்தினால உங்களுடைய அதிர்ஷ்ட ரேகை இப்போது வேகமாக வேலை செய்ய போகுது. இது நாள் வரைக்கும் துரதிர்ஷ்டசாலியாக நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிற்க போகுது. சில காலமாக நீங்கள் எதுவுமே பேச முடியாமல் மௌனத்தில் இருக்கக்கூடிய நிலையில் நேரம் காலம் கொடுத்துருச்சு. பழியால், துரோகத்தால், ஏமாற்றத்தால் உங்கள் நம்பிக்கை எல்லாமே நிறைய பேர் உடைச்சிருப்பாங்க. உசுரே போன மாதிரி நிறைய துரோகங்களை தாங்கி இருப்பீங்க. இது எல்லாமே உங்களை சுற்றி இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே உங்களை உடைச்சிருச்சு. நீங்கள் நினைக்கிறீங்க அது உங்களை உடைக்கலை, உங்களை அழகாக சிலை மாதிரி வடிவமைச்சிருக்கு. சோதனைகள் எல்லாமே உங்களுடைய வெற்றிக்கான அடித்தளமாக இருந்திருக்கு. அது இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. இனி புதிய வடிவம் பெற போகிறீங்க, புதிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. புதிய முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்பத்தை ஏற்படுத்த போகுது. இதோட இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம், எப்படி எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சோதனை கொடுக்குறாங்க, நீங்கள் எப்படி கையாளணும் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேங்க. ஒரு ராசியோட மாற்றத்தை, அதிர்ஷ்டத்தை மனுஷங்களால் மாற்ற முடியாதுங்க. ஆனால் நம்மளோட அதிர்ஷ்டத்தை மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிரகங்களுக்கு இருக்குது. அந்த கிரகங்களை இயக்குறது நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய முயற்சி. இப்போ உங்களுக்கு 4 முக்கிய கிரகங்கள் மிதுன ராசியோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. புதன், செவ்வாய், சுக்கிரன், சனி. முதல்ல புதனுடைய அதிபதி இல்லையா, உங்களுடைய மூளையுடைய வார்த்தை உங்களுடைய வெற்றி. மிதுன ராசிக்கு அதிபதியாக இவர் இருக்கிறதுனால உங்களுடைய ஆலோசனை, முடிவு, பேச்சு 3மே அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய சாவியாக செயல்பட போகுது. பேசியே லாபம் சம்பாதிப்பீங்க. யோசிச்சா போதும், அது வெற்றி கொடுத்துரும். புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பீங்க, அதன் காரணமாக உயர்வு இருக்குது. அதே போல் செவ்வாய் சண்டையா இல்லை மாற்றமாக யோசிக்கிறீங்களா, எதிரியை எதிர்கொள்கிறது, தைரியமான முடிவெடுக்கிறது, நியாயத்திற்காக போராடுறது, அதெல்லாமே வெற்றி பெறது. இது எல்லாமே உங்களுக்கு சாதகம். ஆனால் கவனிக்க வேண்டியது என்னன்னா, கோபத்தில் முடிவெடுக்காதீங்க, திடீர்னு வார்த்தையை விட்டுறாதீங்க. உறவுகளை பார்த்து பக்குவமாக கையாளுங்க. ஏன்னா உறவுகளில் மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் இருக்கிறதுனால வெற்றியும் கிடைக்கும், அந்த வெற்றியை சோதனையை கொடுக்குங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுக்கிரன் உறவு, காதல், கலை, ஆட்சி. இதுதான் 60 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. ஸோ உறவுகள் சுமூகமாக இருக்கும், காதல் மீண்டும் உயிர் பெறும், காதல் கல்யாணத்தில் முடியும்,
பணவரவு நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் சிறப்பான உயர்வை பார்க்க போகிறீங்க. வீட்டில் நிம்மதி இருக்கும். சுக்கிரன் புதன் சேர்றப்ப இன்னும் கூடுதலான அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்யுங்க. இதை அடுத்து சனி பகவான் சோதிக்கக்கூடிய குரு, உங்களை தள்ளி விடாமல் காப்பாற்றுவாருங்க. சனி அனுபவத்தின் மூலமாக பலன் தரக்கூடியவர். ஸ்வீட்டை கொடுத்து கொஞ்சம் கூடவே காரத்தையும் சேர்த்து கொடுக்கறது. நல்ல பால் பாயாசத்தில் பச்சை மிளகா போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவர் உங்களுக்கு இந்த பொற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சோதனைகளை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பார். ஆனால் உங்களோட பாதையோட முடிவில் வெற்றி தாங்க கிடைக்கும். சனி பகவான் தரக்கூடிய சோதனை பார்த்திங்கன்னா மண்ணுக்கு அடியில் புதைச்சி வச்ச விதை மாதிரி தான். ஓகேங்களா? உங்களுக்கு தரக்கூடிய சோதனைகள் அந்த விதை முளைச்சி வர்றதுக்கான சூழ்நிலை தான். உங்களை உழைக்க வைக்கிறாரு. அதாவது நீயே தடுமாறி உளறது எல்லாமே உங்களுடைய சொந்த முயற்சியில் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் 10 பேருக்கு நீ வேலை கொடுப்ப, அந்த அளவுக்கு உயர்வை கொடுத்துருவார். அதே மாதிரி உங்களுடைய கர்மா முன்பிற நம்ம என்ன பாவம் செஞ்சோன்னு சொல்லுவோம் இல்லையா, போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் செஞ்சோன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா, அப்போ நல்லதும் தானே செஞ்சுருப்பீங்க. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு வேலை செய்யும். கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, சோம்பேறியாக இருக்காதீங்க, பழசை நினச்சி வருத்தப்படாதீங்க, முக்கியமாக மனசில் தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. இது எல்லாமே சனிக்கு பிடிக்காத விஷயம். ஸோ சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்களே செய்ய வேண்டாங்க. ஒட்டு மொத்தமாக புதன் சுக்கிரன் செவ்வாய் இவங்க 3 பேரும் அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் திருப்பி வைக்கிறாங்கங்க. ஓகேங்களா? பொதுவாக சொல்கிறேன், புதன் பகவான் உங்களுக்கு திட்டத்தை போட்டு கொடுக்குறாரு, செவ்வாய் பகவான் அதை செயல்படுத்தக்கூடிய தைரியத்தை கொடுக்குறாரு, சுக்கிர பகவான் அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்குறாரு, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நிலச்ச தன்மையை கொடுக்குறாரு. இதுதான் உங்கள் வெற்றிக்கான 4 கதவுகள். ஸோ இந்த 4 கதவுகளுமே எப்படி உங்களுக்கு திறக்க போகுது? நீங்கள் ஓட வேண்டிய ராசி இல்லை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட வச்சு வெற்றியை முன்ன நிறுத்தக்கூடிய ராசி. இப்போ உங்களுக்கு வேலை, தொழில், எதிரிகள், உறவு, குடும்பம், காதல் ப்ளஸ் செவ்வாய் இது இணைவு அப்படிங்கிறது 3 பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. புதிய வாய்ப்பு, இடமாற்றம், நீங்கள் கைவிட்ட வேலை எல்லாமே கிடைக்க போகுது. கைவிட்ட தொழில் உயிர் பெறும். உங்களால் எடுக்கப்பட்ட முடிவு உங்களை உயர்த்தி வைக்குங்க. ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறீங்க, தனியாக அரசாங்கத்தையோ ஆண்களோ பெண்களோ மேலதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மேலே விழுங்க. பேசும் திறனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீங்க. உயர் பதவி, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். பழைய தவறுகளை இப்போ சரி செய்யக்கூடிய நேரம். வியாபாரிகளுக்கு முதலீடுகளில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா, நம்ம எவ்வளவோ பணம் போடுறோம், நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தொழிலில் பயம் இருக்கும். அந்த பயமே வேண்டாங்க. நீங்கள் போடக்கூடிய முதலீடு பல மடங்கு பெருகும். புதிய தொடர்புகள் லாபத்தை கொண்டு வருங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. ஒரு ஆண் தொடர்பு பெரிய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அவசரத்தில் முடிவெடுத்து மட்டும் எதையுமே சொல்லிடாதீங்க. என்ன செய்யறதுனாலும் சரி, எந்த முடிவு நீங்கள் எடுக்கிறதுனாலும் சரி, அதில் பலகட்ட ஆலோசனைக்கு பிறகு உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரிஞ்சால் மட்டும், அதை பற்றின முழுமையான விவரம் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அந்த வேலையை தொடணும், அதை முடிக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. முடிவு வேகமாக இருக்கக்கூடாது, இதை தெளிவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பணம் வரும் 2 இடத்துல, ஆனால் லீக் ஆகும். திடீர்னு குடும்ப செலவு வரும், திடீர்னு பொறுப்புகளால் செலவு செய்வீங்க. ஸோ அதிக வரவு இருக்கும், அதிக செலவு இருக்கும். ஆனால் சிக்கல் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி கடனாளியாக இருக்கீங்க, நிறைய கடன் இருக்குமா, கடன் கழுத்தை திறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கான பணவரவு கிடைக்கும். நிலம், சொத்து தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கும். எதிரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக இருந்தாலும் சரிங்க, அவங்க பயங்கரமாக ஆட்டம் போட்டிருப்பாங்க. யார் உங்களுடைய எதிரிங்க, ஆனால் இனி நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க, அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. சனி தரக்கூடிய நீதியால் உங்களை தடுத்து நிறுத்தினவங்க இப்போ பின்வாங்குவாங்க.
அடுத்தது குடும்பம், காதல், சுக்கிரன். இவர் தான் மேஜர் ரோல். இவரால் அந்த குடும்பம் சிறக்குங்க. ஸோ மனசில் இருந்த அந்த சோர்வு, அழுத்தம் நீங்கி மன அமைதி கிடைக்குது. குடும்பத்தில் 2 வேறுபட்ட கருத்துக்களால் சண்டை சச்சரவுகள் வந்த இடத்துல ஒரு முடிவால் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குங்க. காதல் உறவும் சிறப்பாக இருக்குங்க. காதல் எல்லாம் ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சிறப்பாக அமைவாங்க. எத்தனை தான் கஷ்டப்பட்டாலும் அதை மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற உலகெங்கிலும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் 1000 தான். ஆனால் அந்த 1000 கஷ்டங்களையும் தன்னோட அனுபவங்களாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி என்ன நடக்குதோ, நாளைக்கு என்ன நடக்குதோ அந்த எதிர்பார்ப்பை தாண்டி நல்லது செய்யணும், நல்லது நினைக்கணும், நல்லதுக்கு துணை போகணும். இது மட்டும்தான் மிதுனத்தோட குணமாக இருக்குது. இதனால தான் இவங்களுக்கு நிகராக இவங்களை மட்டும்தாங்க வைக்க முடியும். மற்ற ராசிகள் கூட இவங்களை கம்பேர் பண்ணவே முடியாது. இவங்களுக்கு அதிபதி புதன் அப்படிங்கிறதுனாலேயே இவங்க அதிபுத்திசாலிங்க. அழகாக திட்டம் போடுவாங்க. எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத ஒரு நொடியில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அதை பயன்படுத்த தான் மாட்டாங்க. எதுவுமே தனக்காக இவங்க யோசிக்கக்கூடிய பட்சத்தில் கேர்லெஸ்ஸாக இருந்துடுறீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும், ஒரு விஷயத்தை அவங்க தடுமாறுறாங்க அப்படின்னா உடனடியாக அதற்கான தீர்வை தேடக்கூடிய ராசி மிதுனமாக நிற்கிறீங்க. புதனை பொறுத்த வரைக்கும் தன்னோட கை தனக்கு உதவி இல்லை அப்படிங்கிறது மட்டும் உறுதிங்க. என்னோட அதிபதியோட அமைப்பு இப்படி தான் இருக்குது. உங்களால் பல பேர் நல்லா இருப்பாங்க. ஆனால் யார்கிட்டையுமே அந்த நன்றி அப்படிங்கிறது துளி அளவும் இருக்காதுங்க. மிதுனத்தோட எதிர்பார்ப்பு மற்றவங்க நம்மக்கிட்ட விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடியவங்க. ஆனால் சில நேரங்களில் யோசிப்பீங்க, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணி இருக்கோம், யாருமே நமக்காக எந்த நல்லதுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வருத்தத்திற்கு ஒரு பலனுமே கிடைச்சிருக்காதுங்க. ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு புரியாத புதிராக இப்படி இருக்கே நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மிதுனத்திற்கு நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் வீணாகலைங்க. இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாங்க. கடந்த சில வருஷமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படின்னா ஒரே குழப்பம். வேலையில் நிரந்தரம் இல்லை, குடும்பத்தை புரிஞ்சுக்கல, சிலருக்கு உடல் நலக்குறைவு. அதற்கு எல்லாமே காரணம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா குரு பகவானினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பலவீனமாக இருந்துச்சுங்க. அதாவது குருவால் உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ண முடியல. ஆனால் இப்போ அந்த குரு பகவான் அதிசார குரு பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு ஒரு புதிய உயிர் ஊட்ட போகிறாருங்க. குரு அப்படிங்கிறவர் யார் தெரியுமா? குரு அப்படின்னாவே வளர்ச்சி, அருள், ஆசி. அவர் யாரை நோக்கி பார்வையை வைக்கிறாரோ அங்கே நிச்சயமாக செல்வமும் செழிப்பும் சேருங்க. இப்போ குரு மிதுன ராசியை நோக்கி அதிசார பார்வையை வைக்கிறாரு. அந்த பார்வை உங்களுடைய வாழ்க்கையை அடிமட்டத்திலிருந்து உச்சமட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தியாக வேலை பார்க்க போகுதுங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்களுடைய கடந்த கால சோதனைகள் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரக்கூடிய காலம். நீங்கள் நினச்சது நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்பத்திலிருந்து நீங்கள் நினைக்காமலேயே நல்லது நடக்க போகுதுங்க. நீங்கள் நினச்சதும் நடக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க. அதுதான் குருவோட அதிசாரம். இப்போ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷமாகவே நீங்கள் அனுபவித்தது சாதாரண வாழ்க்கை கிடையாதுங்க. நம்பிக்கை கொடுத்து உங்களை நொறுக்கி இருப்பாங்க. முன்னேற்றம் காட்டி நடுவில் கையை விட்டுருப்பாங்க. நெருங்கினவங்க கூட உங்கள் மனசை புரியாமல் உங்களை தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாங்க. கஷ்டப்படுறியா, பட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே கண்ணீரை வச்சுக்கிட்டு இருந்தீங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே துரோகம் பண்ணி இருப்பாங்க.
கடின உழைப்பிற்கான பலன் கிடையாதுங்க. காசு வந்தாலும் கையில் நிற்காம போயிருக்கும். எதை தொட்டாலும் சரி முன்னாடி நமக்கு அது பயமாக தான் வரும். சந்தேகம் வந்துடுது. நான் பாக்கியசாலியாக இல்லை போல், எனக்கு அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாது போல், எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நம்மளையே நம்பாத ஒரு நிலைக்கு போயிட்டேன். இந்த கேள்வியை நினச்சி பல இரவுகள் மனசுக்குள்ளே அழுதுருப்போம். சொல்லப்போனால் எப்படா நமக்கு ஒரு நாளாவது நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோங்க. இப்போது அந்த அழுகைக்கு எல்லாமே பதில் கிடைக்க போகுதுங்க. முடங்கி கிடந்த உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்க போகுதுங்க. சந்தோஷம் வீடு தேடி வரப்போகுதுங்க. எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்க போகிறது இல்லைங்க. ஒரு விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா ஒரு தனி நபரோட வாழ்க்கை நிலையை அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்த பயன்படுத்த முடியுங்க. உங்கள் ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, அதை திறந்துக்கோங்க. நான் சொல்கிற நிலையை சரியாக சரி பார்த்துக்கோங்க. முதல்ல இருப்பது உங்களுடைய லக்னஸ்தானங்க. இந்த ஸ்தானத்தில் இருந்து தேவகுரு பிரகஸ்திபதி உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் 8ஆம் மற்றும் 12ஆம் வீடுகளில் இருக்கக்கூடாதுங்க. எப்படி என்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 1 2 3 12 வரைக்குங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது கடிகாரம் ஓடும் பாதையில் அதை சரி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் 8ஆம் 12ஆம் வீட்டில் தேவகுரு பிரகஸ்திபதி இருக்கவே கூடாதுங்க. இதை ஒரு உதாரணத்தோடு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக மதிக்கிற மரியாதைக்குரிய ஒருவர் இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே நீங்கள் கால் தொட்டு வணங்க வேண்டும் அப்படின்னு தோணுங்க. ஆனால் அந்த நபர் ஒரு தவறான இடத்துல, உதாரணமாக ஒரு மதுக்கடையில் நிற்கிறத பார்த்தா நீங்கள் ஓடி போய் அவங்க காலில் தொட மனசு வருமா? வராது இல்லையா? அந்த இடம் அவருக்கு தகுதியானது இல்லை. மேலும் அவர் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க முடியறதில்ல. ஆனால் இந்த இடத்த தவிர உங்கள் ஜாதகத்தில் தேவகுரு எங்கே இருந்தாலுமே நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பலிக்குங்க. இது 100% உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே நடக்குங்க. மேலும் தேவகுரு பிரகஸ்திபதி உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு அளித்து தான் போவார். ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிப்பதும், விஷ்ணு சகஸ்கார நமக பாடலை படிக்கிறதும் இல்லை கேட்குறதும், இவற்றோட எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்க. தேவகுரு பிரகஸ்திபதி ஒரு நல்ல இடத்துல இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மஞ்சள் நிற பொருட்களை சாப்பிடுங்க. மிகப்பெரிய நல்ல பலன்களை பார்க்கலாங்க. மேலும் இது உங்களுக்கு ரொம்ப ஆழமான அழகான விதத்தில் செயல்படுறத பார்க்கலாங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவுமே மங்களகரமாக அமையட்டுங்க. அன்னை லட்சுமியோட ஆசீர்வாதத்தால் உங்களோட எல்லா ஆசைகளுமே வாழ்க்கையில் பூர்த்தி செய்யுங்க. மேலும் உங்களுக்கு விரிவான பலன்களை பார்க்கலாங்க. பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்க போகுதுங்க. இந்த வீண் அலைச்சல் எதுவுமே ஏற்படாது. கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகமாக போகுதுங்க. அதே மாதிரி அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் மனசோர்வும் உண்டாகும். உங்களை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்களும் உறவினர்களும் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. வேலைக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களுக்கு நிர்வாகத்தோட ஆதரவு கிடைக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரும். பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. சக வியாபாரிகளிடையே இணக்கமான சூழல் உண்டாகுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கவும் அதன் காரணமாக அசதியும் ஏற்படுங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்குங்க. சோதனைகள் சாதனைகளாக மாறப்போகும் காலகட்டங்க. ராசி அதிபதி புதன் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சுக்கிரனோட பரிவர்த்தனை பெற்றுள்ளார். இது நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்த போகுது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தான தர்மங்களில் ஆர்வம் கூடுங்க. பூர்வீகம் சார்ந்த இன்னல்கள் சீராகும். விற்க முடியாமல் கடந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே விற்று பணமாகுங்க. தடைப்பட்ட சகோதர சகோதரிகளின் திருமண முயற்சிகள் வெற்றியாகும். குரு பகவான் அதிசாரமாக தனது தனஸ்தானத்துக்கு போகிறதுனால ஜென்ம குருவால் ஏற்பட்ட இன்னல்கள் குறையுங்க. புதிய திட்டங்கள் மற்றும் எண்ணங்களில் தொழில் முன்னேற்றம், லாபம் உருவாகும். தொழிலுக்கு அரசோட ஆதரவு கிடைக்குங்க. வெளியூர் வெளிநாட்டு வேலை
முயற்சியின் பலன்கள் நல்ல வகையாக இருக்கும். அடகு நகைகளை மீட்கக்கூடிய வகையில் வருமானம் உயரும். பெண்களுக்கு கணவர் மற்றும் புகுந்த வீட்டாரின் அன்பு மனசஞ்சலத்தை குறைக்குங்க. தேவைகள் நிறைவேறும். வீடு மற்றும் பூமி வாங்கும் எண்ணம் நிறைவேறுங்க. வாரக்கடனை வசூலிப்பதில் ஆர்வம் கூடுங்க. மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறதுனால சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு ரொம்ப சூப்பரான பலன் தாங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்க போகுது. சில இடங்களில் வேலையில் கடுமையான போக்கு இருக்கும். சில இடங்களில் அழுத்தமான வேலை இருக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு கிடைக்கலாங்க. வியாபாரத்தில் லாபம் உண்டாகி கையிருப்பு அதிகமாகும். புதிய முதலீடுகளில் நிதானமாக ஈடுபடலாம்.